இப்போ ஒரு சமூக பிரச்சனையோட ஆரம்பிச்சுட்டு நான் இந்த சினிமாவுக்கு வரேன். சமீபத்தில் திருத்தணியில் ஒரு விவகாரம் நடந்துச்சு. ஆமாம். அப்போ எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, நான் முதற்கொண்டு இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு காரணம் சினிமாவும் தான். சினிமாவில் வந்து வன்முறைகள் இருக்குது, பெண்களுக்கு எதிரான பாடல் இருக்குது, போதையை ப்ரொமோட் பண்ணுற பாடல்கள் இருக்குது, ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை பண்ணாதான் அவன் இது. ஒரு காலத்துலலாம் வந்து வில்ல வந்து பயங்கரமாக கொலை பண்ணுவான், ரத்தம் தெரியும். ஆனால் ஹீரோ வந்து 4 அடி அடித்தாலும் ரத்தம் வராது, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு ஹீரோ. அவ்வளோ ஜென்யூனான ஹீரோவாக இருப்பார். அதுலேயும் முக்கியமான ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டார். ஹீரோ பெப்சி மட்டும் குடிப்பார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யூன்யமாக சரக்கு அடித்தாலே ஏச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு என்னென்னா ஒரு போதைப் பொருளை கடிக்கிற மாதிரி இப்படியான காட்சிகள், அந்த போதை பொருளை வந்து ஹீரோவே ப்ரொமோட் பண்ணுறாருன்னா அப்போ அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படின்னும் போது என் மேலே வந்து பார்வை, என் மேலே வந்து விமர்சனம் பண்ணா, டேய் படத்தை படமாக படுறேன், வந்துட்டான் பெருசாக பேச, படத்தை படமாக படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிடா நான் படத்தை படமாக பார்க்குறேன்டா இனிமே அப்படின்னு. இப்போ நான் சினிமாவுக்கு வரேன். சிவகார்த்தின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, சரி, விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இவர் மூத்தவரான், இவர் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாராம். இவர் படம் வந்துச்சுன்னா இந்த படம் ஓவர்டேக் பண்ணிடும். அதனால நீ என்ன துரோகம் பண்ற, அநியாயம் பண்றீங்க, என்ன உனக்குலாம் நன்றி விசுவாசம் கிடையாது அடிக்க. இப்ப அந்த பாத்ரூம்ல நடந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா அப்படின்னு. அதுவும் அந்த துப்பாக்கியை கொடுத்து அந்த பக்கம் மோகன் இருந்தார், அவரெல்லாம் கூப்பிட்டு அண்ணே நம்ம வீட்டுக்கு போனா வந்துருவாரு, அவருக்கு துப்பாக்கி எல்லாம் தேவையே கிடையாது. அவரே அப்பதான் ஆக்ஷன் ஹீரோவா லைட்டா மாறினார். இல்ல அதுவும் ரொம்ப அநியாயமா தான். நாம அதே படத்தை படமா பாருங்களேன். உண்மையிலே பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் போனாங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் படத்துக்கு இதுக்கு போவாங்க, பராசக்தி போவாங்க.